நீங்க அனைவரும் இந்த 20 நாட்கள் கண்டுச்சாமல் பாடுபட வேண்டும். சுழன்று பணியாற்றணும். நமக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையை ஒதுக்கி வச்சிடணும். கூட்டணி கட்சி அதிமுக கூட்டணியில் தான் இன்னைக்கு அதிமுக தலைமையில் இங்க கூட்டணி. பாரதிய ஜனதா கட்சி அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எல்லா கட்சியும் நம்ம தான் அரவணைக்கணும், நம்ம தான் கூப்பிடணும். கூட்டணி கட்சிக்கு மரியாதை கொடுக்கணும். நீங்க தான் பகுதி செயலர், ஒன்றிய செயலர், பகுதி செயலர், அதே போல வார்டு செயலர் எல்லாருமே மாவட்ட நிர்வாகம் கூட்டணி கட்சி அரவணைச்சு போகணும். அதே போல வடக்கு தொகுதியில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நிற்குது. அங்க வெற்றி பெறுவதற்கு நம்ம அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்கணும். ஒரு குடும்பமா பணியாற்றணும். நமக்கு எதிரி திமுக தான். திமுக வீழ்த்தணும். மக்கள் தயாரா இருக்காங்க. யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க. திமுக ஆட்சி போகணும்னு நினைக்கிறாங்க. எங்க போனாலும், ஒரு பஸ்ல ஏறினாலும், ஆட்டோல போனாலும், ட்ரெயின்ல போனாலும், பிளைட்ல போனாலும், ரோட்ல போனாலும், ஒரு கடைக்கு போனாலும் எப்படியாவது இந்த ஆட்சி போகணும், எப்படியாவது இந்த ஆட்சி போகணும், எப்படியாவது நீங்க வந்திருக்கிறாங்க. அற்புதமான கூட்டணியை பாரத பிரதமரும் நம்ம எடப்பாடியார் அமைச்சிருக்காங்க. அற்புதமான கூட்டணி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இன்னும் பல்வேறு கட்சிகள் இருக்காங்க. அண்ணன் ஜி கே வாசன் இருக்கார். ஆகவே எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து பணியாற்ற வேண்டும். இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர் எல்லாம் எல்லா மக்களையும் சந்திக்கணும், வீடு வீடா போய் சந்திக்கணும். நம்ம பூத் கமிட்டி போட்டிருக்கிறோம், பிஜேபி பூத் கமிட்டி போட்டிருக்காங்க, மற்ற கட்சி போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் போடணும், எல்லாத்துக்கும் ஒருங்கிணைந்த இன்சார்ஜ் போடணும். போட சொல்லி இருக்கிறேன், போடுவாங்க. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் சேர்ந்து போடுவாங்க. நீங்க எல்லாருமே 20 நாட்கள் முக்கியமான நாட்கள். 21ஆம் தேதியோட பிரச்சாரம் முடியும். 23ஆம் தேதி ஓட்டுப்பதிவு முடியும் வரை நாம் கண்டுஞ்சாமல் பணியாற்ற வேண்டும். இது நம்முடைய மான பிரச்சனை, நம்முடைய மான பிரச்சனை. நீங்க தயவு செஞ்சு நமக்கு எதிரி எல்லாம் நீங்க எல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. இது நம்முடைய மாவட்டம், அவருடைய சொந்த ஊர். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உரிமையோட பணியாற்றுங்க. 50,000 வாக்கு வித்தியாசத்தில் அம்மன் வெற்றி பெறுவது உறுதி. எந்த மார்க்கும் கிடையாது.